இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி த்ரூ அவுட்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து மாஸா டிஃப்ரெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக்கும் பிஜிஎமும் இந்த படத்துக்கு ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. படத்தோட ஹீரோ ஜூனியர் என்டிஆர் அவர் கொடுத்த டபுள் ஆக்ஷன் கேரக்டர் ரொம்பவே நல்லாவும் மாஸ் பர்ஃபார்மன்ஸும் காமிச்சிருக்காரு. சைஃப் அலி கான் அவர் கொடுத்த வில்லன் கேரக்டர் ஓகேவா பண்ணிருக்காரு. மிச்சபடி 8445 பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் எல்லாம் மனசுல அவ்வளவா நிக்கல. ஜான்வி கபூர் ஒரு லூசு ஹீரோயின் ரோல் தான் பண்ணிருக்காங்க. அவங்கள சாங்ஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என் பக்கத்து சீட்டுக்காரர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு விசில் அடிச்சு வேற லெவலில் என்ஜாய் பண்ணாருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மூவியோட லென்த் 2 hours 45 minutes ப்ரெடிக்டட் ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு இந்த படத்துக்கு. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு இது ஒரு அபவ் ஆவரேஜ், சில பேருக்கு மாசாவும் இந்த படம் பிடிக்க சான்ஸ் இருக்கு. பட் தமிழ் ஆடியன்ஸ்லாம் இப்போ வந்து சூப்பர் படத்தையும் வந்து நிறைய குறை சொல்றாங்க. இந்த படத்துல வந்து அவங்க ஒரு ட்ரால் மெட்டீரியலாவே ஆக்கிடுவாங்க போல. புதுசாக எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த படம் அவ்வளவா பிடிக்காது. பட் இது ஃபேமிலி அண்ட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது ஓகேஷான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியே அமையும். மொத்தத்துல இந்த தேவாரா ஓவரா ஹைப் கொடுத்ததுனால ஒரு ஆவரேஜ் மூவியே அமைஞ்சிருக்கு.